கடலூர் மாவட்டத்திற்கு அரசு பயணமாக 2 நாள் சுற்றுப்பயணமாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துள்ளார். தற்போது அவர்களுக்கு கடலூர் மாவட்ட எல்லையான ஆல்பேட்டை இடத்தில் இருந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் திமுகவினர். அதில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அமைச்சர் சி.வி. கணேசன் மற்றும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். அதன் பிறகு அவர் ஆல்பேட்டையில் இருந்து தற்போது பொதுமக்களிடம் நடைபயணமாக அங்கிருந்து சென்று தற்போது பொதுமக்களிடம் மனு பெற்றுக் கொள்கிறார். அவர் ரோடு ஷோ என்பது போல் நடந்து சென்று இப்போது பொதுமக்களிடம் மனு பெற்றுக் கொண்டுள்ளார். ஆல்பேட்டையிலிருந்து மஞ்சக்குப்பம், இது மஞ்சக்குப்பம் மைதானம், பாரதி ரோடு உள்ளிட்ட இடங்களில் சென்று அவர் நடைபயணமாக தற்போது மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார். மேலும் ரூபாய் 74 கோடி மதிப்பீட்டிலான 602 முடிவுற்ற திட்டப் பணிகளை தற்போது அங்க மேடைக்கு சென்று அவர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் 178 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி சுமார் 44,690 பயனாளிகளுக்கு ரூபாய் 387 கோடி மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளையும் தற்போது வழங்க உள்ளார். இந்த இது முடித்த பிறகு, இந்த நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் முடித்த பிறகு நெய்வேலிக்கு செல்கிறார். நெய்வேலியில் மாற்றுக் கட்சியினரிலிருந்து சுமார் 5,000க்கும் மேற்பட்டோர் அவர் இணைகின்றனர். அதன் பிறகு அவர் நெய்வேலியிலேயே தங்கிவிட்டு நாளை பெற்றோர் தின விழாவில் கலந்து கொள்கிறார். அது விருத்தாசலம், வேப்பூர் அருகே நடைபெறுகிறது. தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடலூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் கடலூர் திமுக சார்பாகவும் ஒரு சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு தற்போது அவர் பொதுமக்களிடம் மனுவும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்.